ஜாய் கிருஷ்ணா வெர்சஸ் மாதம்பட்டி ரங்கராஜ். இவங்க 2 பேருடைய கான்ட்ரோவர்சி அதாவது இவங்க 2 பத்தி பிரச்சனை வந்து கடந்த ஒரு 2, 3 மாதமா போயிட்டு இருக்கு. நமக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஜாய் கிருஷ்ணா அவர்கள் கர்ப்பமா இருக்காங்க. 6 மாதம் கர்ப்பமா இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து அவங்களோட சமூக வலைதளங்கள்ல தன்னுடைய கணவர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற விஷயத்த போடும்போது தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு 8 மாதம் குழந்தை வயித்துல இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமையல் கலைஞர் மற்றும் நடிகர். ஜாய் கிருஷ்ணா யாருன்னா, ஒரு ஆடை வடிவமைப்பாளர். இவங்க வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ்க்கு வந்து காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காங்க. இப்போதைக்கு இல்ல. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா வேலை வேண்டான்னு விட்டுட்டு, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து தேவையான விஷயங்கள செஞ்சு குடுக்குறத மட்டுமே தன்னுடைய வேலையா வச்சுட்டு இருந்திருக்காங்க, ஜாய் கிருஷ்ணா அவங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸ்ருதி பிரியான்னு ஒரு மனைவி இருக்காங்க. இவங்க முறைப்படி விவாகரத்து எதுவுமே வாங்கல. பட் செப்பரேஷன்ல வாழ்றதா வந்து ஜாய் கிருஷ்ணா அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஜாய் கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து 2018 திருமணம் ஆகுது. 2019 ஒரு மகன் பிறக்கிறான். 2020 வந்து அவங்க செப்பரேஷன்ல இருந்ததுனால விவாகரத்து வாங்கிட்டு, மாதம்பட்டி ரங்கராஜனுடைய அன்பு கிடைக்கும்போது, அந்த அன்புக்காக ஏங்கிட்டு இருந்த ஜாய் கிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. யாருக்குமே சொல்லாம ஒரு கோயில்ல வச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட அம்மா, அப்பா எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ஜாய் கிருஷ்ணா அவர்கள். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க, எனக்கு சாப்பாடு இருக்கு, பரிமாற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி பேசினதுனால, இவங்க தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு, மொத்தமா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு பணிவிடை செய்றதையே வந்து அவங்களோட வேலையா எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி இவங்க கர்ப்பமா இருக்காங்க. அந்த கர்ப்பத்த கலைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கர்ப்பமாக்கி 4 மாசம் இருக்கிற டைம்ல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு, அவங்களோட ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்கட்ட சொல்லி கரு கலைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் 4 மாதங்கள் ஆனதுனால எதுவுமே பண்ண முடியல. டூ ஆர் டை ப்ராசஸ் அப்படின்னு சொன்னதுனால வீட்டுக்கு வந்துட்டாங்க கூட்டிட்டு. இந்த குழந்தைய வந்து கலைக்க முடியாததுனால மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்திருக்கு. ஏன்னா, இவங்க 2 பேரும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அர்த்தமா ஆயிரும். அது குழந்தை பொறந்துச்சுன்னு சொன்னா, இவங்க 2 பேரோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு அடையாளம் ஆயிரும் அந்த குழந்தை அப்படிங்கிறதுனால, இவ்வளவு நாளா அந்த மாரி எதுவுமே இல்ல. வேணுங்கிற வரைக்கும் வந்து ஜாக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு, அப்புறமா போயிரலாம் அப்படின்னு நெனச்சாரா என்னவோ தெரியல. ஆனா, இவங்க இந்த குழந்தை பொறந்துச்சுன்னா, இவர் தான் அப்பா அப்படிங்கிற மாரி ஆயிரும் இல்லையா? அதுக்காக வந்து பண்ணாரா என்னன்னு தெரியல. இந்த குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஜாய் கிருஷ்ணாவ உடல் ரீதியா தாக்கியிருக்காரு. இத வந்து ஜாய் கிருஷ்ணாவுடைய முதல் பையன் வந்து பாத்துட்டு இருந்திருக்காரு. "பப்பு அடிக்காத, அம்மாவ அடிக்காதங்க பப்பு" அப்படின்னு சொல்லியிருக்கான். பப்பு யாருன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த பையன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் அந்த பையன் கிட்ட ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. பப்பு, பப்புன்னு சொல்லி தான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள அந்த பையன் கூப்பிடுவானாம். நெறைய டாய்ஸ் வாங்கி குடுப்பாரு. நெறைய ஹோட்டல் கூட்டு போவாரு. நெறைய வெளியலாம் கூட்டு போவாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப வந்து அவர பத்தி பேசினான். அவர வந்து இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அம்மாவ அடிக்காத பப்பு, அம்மா இறந்து போயிருவாங்கன்னு சொல்லி அந்த பையன் அழுதுருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மொபைல், ஐபேட் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு உடைச்சதா அந்த பையன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஆனா ஜாய் கிருஷ்ணா என்ன சொல்றாங்கன்னா, அவரு தான் வந்து ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டாரு. இப்பவும் அது வந்து என்ன நெனச்சாருன்னு தெரியல. அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னாரு. நான் செத்தா கூட பரவால்ல. அபார்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் மறுபடியும் கூப்பிட்டேன். ஆனா அதுக்கு வந்து அவரு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஜாய் கிருஷ்ணா. அடுத்து திடீர்னு ஒரு நாளைக்கு இவங்க ஒரு 2 வருஷமா திருமணமாகி ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஜாய் கிருஷ்ணா கிட்ட அவரு சொன்னது என்னன்னா, நாங்க செப்பரேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பிரியாவும் நானும் வந்து சேர்ந்து வாழல. செப்பரேஷன்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிருஷ்ணாட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா முறைப்படி விவாகரத்து வாங்கல. அத நம்பி இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க ஜாய் கிருஷ்ணா. இப்போ திடீர்னு சொல்லி ஆனா ஜாய் கிருஷ்ணா சொன்னாங்கன்னா, மனைவி கிட்ட பேசுறத நான் பார்த்ததே கிடையாது. ஸ்ருதி பிரியா கிட்ட பேசுறத நான் பார்த்ததே கிடையாது. பட் பசங்க கிட்ட பேசுவாரு. அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு நாள் அப்ஸ்காண்ட் ஆயிறாரு. அப்ஸ்காண்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க ரீச் பண்ண ட்ரை பண்ணும்போது, இவங்க வந்து ரீச் பண்ண முடியல அவர. அவருடைய அவருக்கு தேவைப்படக்கூடிய அவருடைய சோர்ஸ் நெறைய பேர் வந்து இவங்கள்ட்ட ரீச் பண்ணி ஒன் டைம் செட்டில்மென்ட் மாதிரிலாம் முடிக்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து ஜாய் கிருஷ்ணா ரொம்ப வந்து திட்டியிருக்காங்க. அந்த மாரி யாராச்சும் வந்து செருப்பால அடிப்பேன் அப்படிங்கிற மாரி திட்டியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆகியும் வந்து ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவங்க கமிஷன் ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க போயிட்டு ஜாய் கிருஷ்ணா. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்ட வாங்குறாங்களே தவிர, எந்த ஒரு ஸ்டெப்புமே அவங்க எடுக்கல. 1 மாதம் காலம் ஆகுது. 1 மாதத்துக்கு அப்புறமா
மறுபடியும் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் வந்து எங்களுடைய எல்லைக்கு உட்பட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு மத்த ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் கேட்டா எங்களுக்கு இல்ல அங்கன்னு சொல்லி மாத்தி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கா மாத்தி அனுப்பி கடைசில ஜாய் கிருஷ்ணராவுக்கு தன்னுடைய கேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆயிருது. அதுக்கப்புறமா ஒரு 1000 லைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செல்ல பார்க்கக்கூடியவங்க வந்து இவங்கள வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அப்படி இப்படி மட்டும் சொல்லி விசாரிச்சு முடிச்சாச்சு. ஆனா, இவங்கள நெறைய பத்திரிக்கையாளர்கள் சந்திச்சு பேசுறாங்க. நெறைய இன்டர்வியூஸ் எடுக்குறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள யாருமே எதுவுமே கேட்கல. வழக்கறிஞர் சுதா அவர்கள் ஜாய் கிருஷ்ணாவோட தரப்பு வழக்கறிஞரா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்களோ நாங்க நெனைக்கிறோம். அவர வந்து இதுவரைக்கும் ஒரு விசாரணைக்கு அழைக்கல. ஊடகங்கள் மூலமா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவர விசாரணை பண்ணிட்டு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, யாருக்குமே தெரியாம பின்கேட் வழியா அனுப்பி வச்சதா வந்து ஊடகங்கள் வழியா எங்களுக்கு தகவல் வெளியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா இவங்க இவ்ளோ இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே நடக்காதனால, மாநில மகளிர் காவல் ஆணையத்துல மனு குடுக்குறாங்க ஜாய் கிருஷ்ணா. அதுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி 2 பேரையுமே ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க. ஆனா அதுக்கு வந்து விலக்கு கேட்டிருக்காங்க. கேட்டு நேத்தைக்கு அதாவது அக்டோபர் 16ஆம் தேதி இவங்க இது 2 பேருமே வந்து ஆஜரா இருக்காங்க. அந்த அக்டோபர் 15ஆம் தேதி ஒரு அறிக்கைய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வெளியிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிருஷ்ணா குடுத்திருக்கக்கூடிய வழக்க பத்தி, நீங்க வந்து வெளியயே அதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம் இல்லையா? ஒரு தீர்வு காணலாம் இல்லையான்னு சொல்லி நெறைய பேர் வந்து என்ன பார்க்குறாங்க என்ட்ட கேட்குறாங்க. ஆனா, நான் சட்டப்படி எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஜாய் கிருஷ்ணா மாதிரி நீதிமன்றத்துக்கு வெளிய வந்து தீர்வு காண விரும்பல. நான் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் ரொம்ப நம்புறேன். யாருமே வந்து இந்த விஷயத்த பத்தி தேவையில்லாம விஷயங்கள் எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு இந்த அறிக்கையில. நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் செப்பரேஷன்ல வாழ்ந்துட்டு இருந்த ஸ்ருதி பிரியா கூட வாழ்ந்துட்டு இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ், திடீர்னு சொல்லி நேத்தைக்கு அவங்க கைய புடிச்சுட்டு, "இங்க வா ஸ்ருதி போலாம்" அப்படிங்கிற மாதிரி கைய புடிச்சுக்கிட்டே வந்து கார்ல இருந்து இறங்கி கைய புடிச்சுட்டு போறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி பிரியாவ வச்சு இந்த கேஸ் வந்து எஸ்கேப் ஆக பார்க்கிறாரு. இவ்வளவு நாள் செப்பரேஷன்ல இருந்திருக்காங்க. இந்த திருமணம் மோசடி அப்படின்னு அது திருமணம் மோசடி கிடையாது. திருமணம் பண்ணிட்டு குழந்தைக்கு அப்பா என்னுடைய வயித்துல வளரக்கூடிய குழந்தைக்கு அப்பா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி ஜாய் கிருஷ்ணா சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து அவர்கிட்ட இருந்து எஸ்ஸும் வரல, நோவும் வரல. என் குழந்தைக்கு வந்து இனிஷியல் வந்து அவருடைய இனிஷியல் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கும் வந்து அவர் வந்து எந்த ஒரு எதிர்ப்பு எதுவுமே அவர் போடல. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா நீன்னு சொல்லும்போது, அது உண்மை இல்லன்னு சொன்னா கண்டிப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து அத எதிர்த்து போராடி இருக்கணும். ஆனா அவர் எதுவுமே பண்ணல. அவர வந்து அஸ் யூசுவல் அவர் புரோகிராம்க்கு போறாரு, வராரு, அவருடைய வேலைகள பார்க்குறாரு, வராரு. எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்துட்டு இருக்கு. யாருமே அவர பத்தி ஒரு விசாரணை பண்ணவோ, அவர வந்து ஒரு பத்திரிக்கையாளர்கள் போய் சந்திக்கவோ, ஒரு இன்டர்வியூ எடுக்கவோ எதுவுமே பண்ணல. மக்கள் தான் பல பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருதிப்ரியா வந்து மௌனம் சாதிக்கிறாங்க. ஏன் வந்து இவ்ளோ ஒரு பெரிய விஷயம். ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்து வராங்கன்னு சொல்லும்போது, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அத வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா, அதுக்கு வந்து ஸ்ருதிப்ரியா எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாம அவங்க வந்து மௌனமாவே இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு எங்கேருந்து ஸ்ருதிப்ரியா வந்தாங்க. கைய புடிச்சுட்டு ஸ்ருதிப்ரியாவும் ஒரு வழக்கறிஞர். அவங்க கைய புடிச்சுட்டு ஒரு வேள ம அ ஸ்ருதிப்ரியா நெனச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க முறைப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணல. எங்களுக்கு விவாகரத்து ஆகாமலே திருமணம் பண்ணிருக்காங்க. சோ, அதனால சட்டப்படி வந்து செல்லாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாட்டு சட்டப்படி விவாகரத்து ஆகாம ஒருத்தர் திருமணம் பண்றது வந்து சட்டப்படி செல்லாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால ஸ்ருதிப்ரியா மௌனமா இருந்தாங்களா? பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்களா? திடீர்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜோட கை கோர்த்துட்டு காவல் ஆணையத்துக்கு வந்திருக்காங்க. எதிருமா ஜெயகிருஷ்ணன் அவர்கள் பாவம் அவங்க வந்து 8 மாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல், நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி மாத்தி அலைஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்பவும் பாவமா இருக்கு. அவங்க பண்றது தப்பா இருந்தாலும், மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேல வச்சிருந்த அன்புனால அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்ண விஷயம் வந்து பெரிய தப்பு. மக்கள் தரப்புல சொல்லக்கூடியது உண்மையிலே ஜாய் கிருஷ்ணா அவங்க வயித்துல வளரக்கூடிய குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கண்ணீர் வந்து ஒண்ணு சும்மா விடாது. அந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து நேத்தைக்கு ஆஜரா இருக்காங்க. கண்டிப்பா மறுபடியும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல வந்து இவங்களுக்கு எப்ப வேணாலும் டியூ டேட் குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில குழந்தை பொறக்கும்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா டெலிவரி நடக்கும். அந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா நெறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் நோ சொல்லல. ஆனா அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
ஜாய் கிருஷ்ணடா அவர்கள் வந்து நான் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தினால அவங்க நெறைய விஷயங்கள வந்து Instagramலலாம் வந்து ஷேர் பண்றாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி. இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது. என்னுடைய பசங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அத வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்க்கு சொல்லியிருந்தாரு. ஆனா, நீதிமன்றம் சொன்ன விஷயம் அத வந்து பண்ண முடியாது. ஏன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவ பத்தி நீங்க எதுவுமே அதுக்கு பத்தின எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல. சோ, அவங்க இத பண்ண தான் செய்வாங்க. அதுக்கு வந்து நோ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நேத்தைக்கு போயிருக்காங்க. ஆஜர்படுத்தி எல்லாத்தையும் விஷயமா கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன முடிவு வரப்போகுது? இதுக்கு என்ன ரிசல்ட் சொல்லப் போறாங்க? மறுபடியும் வந்து கண்டிப்பா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. 2 பேரும் 2 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் விசாரிச்சிருந்திருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.